ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிங்க நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் அமெரிக்காவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஜாம்பவானான பிளாக்பஸ்டர், அதாவது இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ரெண்டலுக்கு கொடுக்கக்கூடிய பிளாக்பஸ்டர் அப்படின்ற கம்பெனி அப்ரோச் பண்ணி, சார் நாங்கள் எங்கள் கம்பெனி விற்கலான் இருக்கோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பிளாக்பஸ்டர் நெட்ஃப்ளிக்ஸை உதாசீனப்படுத்தி அமுச்சு வச்சிடுறாங்க. ஆனால் ஒரு 10 வருஷத்தில் சீனே மாறுதுங்க. பிளாக்பஸ்டர் கம்பெனி திவால் ஆகுது. நெட்ஃப்ளிக்ஸோட மதிப்பு $28 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பின்படி 26,000 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனியா மாறுது நெட்ஃப்ளிக்ஸ். எப்படி இந்த பிளாக்பஸ்டர் தோல்வி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி நீங்க ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனி, நான் ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனியும் தோல்வி அடையலாம். ஒரு கம்பெனி பாழா போகுதுன்னா அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. அந்த 3 முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேருக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக பிசினஸ் ஆரம்பிக்கிறத தள்ளி போட்டுட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்ச பிசினஸ் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். இப்படி பிசினஸ்ல ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே உதவும் நோக்கத்துல நம்ம ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதோட முதல் கட்டமா ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. அதுல பிசினஸ் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன், பிசினஸ் டிப்ஸ், பிசினஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு 2500 பேர் அதுல மெம்பர்ஸா இருக்காங்க. நீங்களுமே அந்த கம்யூனிட்டில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மீட் பண்ணுவோம். ஒரு பிசினஸ் தோல்வி அடையுதுன்னா அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கேலிங் அப் பிஃபோர் யூ ஆர் ரெடி. அதாவது இன்னும் நீங்க முழுமையா ப்ரிப்பேரே ஆகல. ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ற மோடுக்கு போயிருவீங்க. ஸோ இதுதான் தோல்வி அடைகிறதுக்கான முதல் காரணம். உதாரணத்துக்கு பெப்பர் டேப் அப்படின்னு ஹைதராபாத்ல 2014 ஆரம்பிச்ச ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க. இவங்களோட பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராசரி டெலிவரி. அதுவும் நீங்க ஆர்டர் பண்ணி 2 மணி நேரத்துல உங்க வீட்டுல கிராசரி ப்ராடக்ட்ஸ் டெலிவர் பண்ணுவாங்க. எப்படி இப்ப இன்ஸ்டா மார்ட்லாம் இருக்காங்களோ அதே மாடல் தாங்க. ஆனா 2014 ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனி ஆரம்பிச்ச உடனேவே 50 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குதுங்க. இதை வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா, எந்த ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையலும் இல்லாம 30 சிட்டியில எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இந்த கம்பெனிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் மொபைல் ஆப், டெலிவரி சிஸ்டம், டெலிவரி எக்ஸிகியூட்டிவ்ஸ், வேர் ஹவுஸ் அப்படின்னு எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டாங்க. ஆனா அதை மெயின்டைன் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ் கையில இல்லைங்க. இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, 1-2 சிட்டிஸ்ல ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல ஆரம்பிச்சிருக்கணுங்க. ஆரம்பிச்சு இது எப்படி போகுது, நல்லா போதா, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம், இது எல்லாத்தையும் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்ணாம, ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணாம இமீடியட்டா பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. 30 சிட்டிஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க. இதுதான் இவங்க பண்ண பெரிய தவறா பார்க்கப்படுது. இதை அந்த கம்பெனிஸோட ஓனர்ஸே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி தோல்வி அடைஞ்சதுக்கான முக்கியமான காரணம் ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் இல்லாம எக்ஸ்பான்ஷன் மோடுக்கு போனதுங்க. ரெண்டாவது தவறு, மக்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை விட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை உருவாக்குறது. பிசினஸ்ல நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு இதாங்க. ஒரு பிசினஸ் ஐடியா எனக்கு சூப்பர்னு தோணுது, அதனால இது கஸ்டமருக்கும் பிடிக்கும்னு நினைச்சு ஆரம்பிச்சிடுறது. இதனால தான் நிறைய கம்பெனி தோல்வி அடையுது. இதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஸில்லான்ற ஒரு கம்பெனி. ஸ்டேஸில்லா அப்படின்றது ஒரு ஹோம் ஸ்டே புக்கிங் பிளாட்ஃபார்முங்க. எப்படி ஃபாரின்லலாம் இந்த ஏர்பிஎன்பி இருக்கோ அதே மாதிரி இந்தியாவில் ஸ்டேஸில்லா அப்படின்றத அந்த ஃபவுண்டர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட், அதாவது நம்மளோட மொபைல் ஆப் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ்க்கு இது பிடிச்சு போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த கம்பெனி ஆரம்பிச்ச வருஷங்க 2005. அந்த டைம்ல ஆன்லைன் புக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ், மொபைல் அப்ளிகேஷன் அதெல்லாம் பெருசா யூசேஜ்ல இல்லாத டைம். அதனால ஹோம் ஸ்டே ஓனர்ஸ்க்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு. ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ் வராங்க, இவங்கெல்லாம் ஜென்யூனான பீப்புளா அப்படின்னு ரொம்பவே தயக்கத்துல இருந்தாங்க. அதே மாதிரி தான் கஸ்டமர்ஸ்க்குமே ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு. என்னன்னா, ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வரோமே, ஜென்யூனான ஹோம் ஸ்டே தானா, கட்டின காசு வீணா போயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தயக்கம் இருந்துச்சு. ஆனா இந்த ஆப்பை டெவலப் பண்ண கம்பெனி நல்ல ஆப் சூப்பரா இருக்கு, அதனால பிசினஸ் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பினாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, புக்கிங்கே ஆகல. 2007 கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கம்பெனிலாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபவுண்டர்ஸே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு பிடிச்ச, அதாவது எங்களுக்கு நம்பிக்கை இருந்த ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும், ஆனா கஸ்டமர் எப்படி யோசிப்பாங்க அப்படின்றதே நாங்க கன்சிடர் பண்ணல, அதுதான் இந்த கம்பெனி தோல்வி அடைஞ்சதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. மூணாவது தவறு, ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி பிசினஸ் ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸை சொல்லலாங்க. அவங்களோட முக்கியமான ஸ்ட்ரெங்தா என்ன பார்த்தாங்க அப்படின்னா, விஜய் மல்லையாவோட அந்த பர்சனல் பிராண்டிங். அது மட்டும் இல்லாம அவர் எப்ப கேட்டாலும் பேங்கர்ஸ் லோன் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதை மட்டுமே மூலதனமா வச்சு அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. விஜய் மல்லையாவும் நிறைய லோன் வாங்குறாரு. ஆனா அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூயல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பெருசா புக்கிங் வரல, நிறைய காம்படிஷனும் வந்துருது. இந்த காரணத்தினால திரும்ப திரும்ப லோன் வாங்கிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல
லோனை திரும்ப கட்ட முடியல, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் திவால் ஆகுது. ஸோ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தூண், அந்த தூணை மட்டுமே நம்பி இந்த பிஸ்னஸ் நடந்துச்சு. இதே மாதிரி தாங்க உங்களோட பிஸ்னஸ்லையும் ஒரே ஒரு கஸ்டமர், ஒரே ஒரு ப்ராடக்ட், ஒரே ஒரு சப்ளையர் அப்படின்னு இல்லாம எல்லாத்தையுமே மல்டி ஃபோல்ட்ல டெவலப் பண்ணாதான் பிசினஸ் சக்சஸ் ஆகும். சரிங்க, ஒரு பிசினஸ் தோல்வி அடையுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தது ஒரு 3 முக்கியமான காரணங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல மீதி இருக்கக்கூடிய காரணங்களையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.